அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 25வது பாசுரம். 108 திவ்ய தேசங்களில் 56வது திவ்ய தேசமாக திகழ்வது ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயில். அங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது. ஆண்டாளின் இடது கரத்தில் ஏந்திய தாமரை பூவில் ஒய்யாரமாய் அமைந்திருக்கும் அந்த பச்சை கிளியிடம் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. ஆண்டாளின் உருவ பேரழகை தரிசிக்கும் போதே நம் உள்ளத்தில் ஓடி வந்து ஒட்டி கொள்ளும் அந்த பச்சை கிளி ஆண்டாளின் கனவுகளை சுமந்து சென்று கண்ணனை சந்தித்த கவிதை கிளி. மானிடர்க்கென்று பேச்சுபடியில் வாழில்லேன் என்று அரங்கனை மனதில் நிறுத்தி ஆகாயத்தில் சஞ்சரித்த ஆண்டாள் அவனை மணப்பதற்காக 3 பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறாள். முதலில் மழையை தூது அனுப்புகிறாள். தூது சென்ற மழை தூயவனின் பேரழகை கண்டதும் மேக வெடிப்பு நிகழ்ந்ததைப் போல பொழியத் தொடங்குகிறதை தவிர சொல்ல வந்த மொழியை மறந்து விடுகிறது. அடுத்து வண்ண மலர்கோதை வண்டை தூதாக அனுப்புகிறாள். ஆசைகளை சுமந்து கொண்டு பெருமானை காண பறந்த வண்டு அவன் அணிந்திருக்கும் மாலையில் அமர்ந்து அதிலுள்ள தேனை உண்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது. அடுத்ததாக கிளியை தூது அனுப்புகிறாள். பரந்தாமனை காண பறந்து செல்லுகிற அந்த பச்சை கிளி சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்பதால் ஆண்டாள் சொன்னதையே அரங்கனிடம் அப்படியே சொல்லி விடுகிறது அந்த வண்ணக்கிளி. நம் பச்சை பசுங்குண்டல் அந்த பச்சை கிளியின் வேண்டுகோளுக்கு பச்சை கொடி காட்டி ஆண்டாளின் உச்சபட்ச கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறான். அவனை கண்ட ஆனந்த பரவசத்தில் திரும்பி வந்த கிளி ஆண்டாள் கரத்திலே நிரந்தரமாக அமர்ந்து விடுகிறது. அதனால்தான் ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது. அது மட்டுமல்ல, ஆண்டாளின் இதய தாமரையை மலரச் செய்த கிளி என்பதால் தான் இடது கரத்தில் ஆண்டாள் ஏந்திய தாமரை பூவில் வாசம் செய்கிறது அந்த வசீகர கிளி. இறைவனுக்காக திருப்பணியை இதயபூர்வமாக செய்து அவனில் 2 கலந்தால் அவனை வணங்கும் கைகள் நம்மையும் சேர்த்து வணங்கும் என்பதற்காக அர்த்தபாவம்தான் ஆண்டாள் கிளி. ஆண்டாளின் நோன்பு சடங்குகள் அத்தனையும் அவனை தேடவும் அவனை பாடவும் அவனை கூடவும் அமைந்த அர்த்தபாவங்கள் தான் என்பதை ஆழ்மனதில் இருத்தி கொண்டு இன்றைய பாசுரத்தை பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம் உயிரில் உயிராய் கலந்தவனாம் என்று ஒரு திரையிசை பாடல் உண்டு. தாய் சொல்லை தட்டாது என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடலுக்கு அடியெடுத்து கொடுத்தவள் நம் ஆண்டாள் தாய் தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்ந்து வளர்ந்தவன் கண்ணன் என்று வரலாற்றை எடுத்துரைக்கும் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் தான் கண்ணனின் பிறப்பு முதலாக பதிவாகிறது. தேவகி தாயின் வயிற்றில் பிறந்து அன்று இரவு முதல் யசோதையின் மகனாக மறைந்து வாழத் தொடங்கிய வரலாற்றை சொல்லி வாசுதேவனை வணங்குகிறார்கள் ஆயர்குட பெண்கள். தேவகியின் 8வது குழந்தையால் தனக்கு அழிவு ஏற்படும் என்பதை அறிந்து அச்சம் கொண்ட கம்சன் தாய் தந்த இருவரையும் சிறையில் அடைத்தான். அங்கே 8வது குழந்தையும் பிறந்தது. பூபாரம் துறந்த ராமபிரான் அரண்மனையில் பிறந்தான். பூபாரம் தீர்க்க பூமியில் வந்த கண்ணபிரான் சிறையிலே பிறந்தான். ராமன் நவமியில் பிறந்தான். கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறந்தான். அவன் காட்டிலே இருந்தான், இவன் நாட்டிலே இருந்தான். ஆனால் இருவருமே அறத்தை காப்பதற்காக அவதாரம் செய்த புருஷோத்தமர்கள். 8வது குழந்தை பிறந்தவுடன் கம்சனுக்கு தெரியாமல் குழந்தை கண்ணனை ஒரு கூடையில் வைத்து யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தில் ஒருங்கிக் கொண்டிருந்த யசோதையின் பக்கத்தில் அந்த குழந்தையை சேர்த்துவிட்டு யசோதைக்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு திரும்பினார் வசுதேவர். கிருஷ்ணன் எங்கே வளர்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனை அழிப்பதற்காக அநேக முயற்சிகளை மேற்கொண்டான் கம்சன். கம்சனின் கொடுமைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு அசுரர்களை வதம் செய்தான்.
குடந்தையாயிருந்த கோகுலக்கண்ணன். பால் கொடுத்து கொல்ல வந்த ஒரு அரக்கி சக்கர வண்டியாக வந்தான் ஒரு அசுரன். கன்றாக வந்தான் ஒருவன். பேய் காற்றாக வந்தான் ஒருவன். கொக்காக வந்தான் ஒருவன். மலை பாம்பாக வந்தான் ஒருவன். கழுதை போல வந்தான் ஒருவன். எத்தனை அசுரர்களையும் மொத்தமாக அழித்து ஒழித்தான் கண்ணன். அதனால்தான் தனக்கு இனி அழிவு என்று வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டவன் போல் தவித்தானாம் கம்சன். அழித்து விடலாம் கண்ணனை என்ற கருத்தை பிழைப்பித்து கம்சன் வயிற்றில் நெருப்பாக நின்ற நெடுமாலே உன்னை வேண்டி வந்து நிற்கிறோம். சேவகம் செய்வார்க்கு செல்வத்தை கொடுப்பவனே, எங்கள் அன்பை ஏற்று நீ அளிக்கப் போகும் பரிசுக்காக பாடுகிடக்கிறோம் நாங்கள் என்று கூடி துதித்து கும்பிட்டு நிற்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். தீங்கு நினைத்தாலும் தீவினை புரிந்தாலும் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக காலத்தை தருவான் கண்ணன் என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறது இந்த பாசுரம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.